திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகளும் ஐஎம்எலும் கூட்டணியில் நாங்கள் திமுக தான் தொடர்றோம், ஆதரவு மட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்ப அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்களா? அந்த முடிவுகள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார். இந்த ஆட்சி அமைவதற்கு நாங்கள் குறுக்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கள் கூட்டணியில் இருக்கிற 2 பேர் காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகல. அது தட் இஸ் பிட்ரேயல். அதனால அவர்களை பற்றி நாங்கள் முதலே கருத்து தெரிவித்து விட்டோம். அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் வைத்துக் கொண்டுதான் இது செய்திருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு இருக்குது. அதனால் அவர் போனதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் போனதை போகும்போது திமுகவுடைய கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அவர்கள் போவதை நாங்கள் யாரும் தடுக்கவும் இல்லை. ஆகவே அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் விளக்கு அளிக்கணும். கட்சியோட துணை பொதுச்செயலாளர் ஆர்.எஸ்.ஆர் நேற்று பதிவு போட்டிருந்தாரு. அது ரொம்ப சர்ச்சையானதுக்கு அப்புறம் காலையில் டெலிட் பண்ணியிருக்காரு. திமுகவினர் தோல்வியினால தரம் தாழ்ந்து போயிட்டாங்கன்னு ஆளுங்கட்சியும் மற்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. அவருடைய பேர் அவர் போட்டிருந்த பதிவுல பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி இழிவா இருந்தது, அதனால இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம திமுக மேல இந்த விமர்சனம் போகுது. அது விமர்சனங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களை பாதிக்குதுன்னு சொன்னா அண்ணா தான் அடிக்கடி சொல்லுவார், உன்னை பற்றி ஒருத்தர் விமர்சனம் நீ கொள்கையில் உறுதியா இருக்கிறன்னு அர்த்தம். ஆக ராஜானுடைய அறிக்கை அவர் உண்டு பண்ணிருக்கேன்னா இவர் கொள்கையில் உறுதியா இருக்கிறாரு, அவருடைய சொன்ன பாயிண்ட்ல அவர் தெளிவா இருக்கிறாருன்றது அர்த்தம். அவர் சமூக வலைதளப்பட்ட அந்த பதிவை நீக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் திமுக தலைவரும் யாரையும் கடிஞ்சிருக்கலால தலைவர் சொன்னதுக்காக கேட்டுட்டு பண்ணிருப்பாரு. முதலமைச்சரும் அதை சொல்லியிருக்காரு, கடிஞ்சொற்களை யாரும் பயன்படுத்த வேண்டாம் இந்த சூழல் ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அது முதல்ல அவர் ஆடு வருகிறார் சொல்லுங்க. துணை முதலமைச்சர் கருந்தொற்களை பயன்படுத்த வேண்டாம் சொல்லியிருக்கிறார். நாங்க யாரும் கருந்தொற்களை பயன்படுத்தல, எங்களை அப்படி பக்குவப்படுத்தல. ஆனா ரொம்ப ஓவரா பேசினாங்கன்னு வச்சுங்க, அதுக்காக நாங்க சைலண்டா இருந்தோமா? தமிழ்நாட்டு மக்கள் கட்சிக்காரன் மட்டும் இல்ல, மக்களே இவங்க ஏன் இப்படி சைலண்டா இருக்காங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பதில் சொல்லி we should pay them with the same coin. என்னுடைய லட்சியம் அதுதான். we should pay them with the same coin. நீ என்ன டோன்ல பேசுறியோ அதே டோன்ல பதில் சொன்னாதான் நாடு மக்கள் ஏத்துக்குவாங்க. மகாத்மா காந்தி போல நாங்க இருக்க முடியாது, பதிலுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஏசுநாதரை போய் இந்த கண்ணத்தில் அடிச்சு அடுத்த கண்ணன் காட்டுறதுக்கு காலங்கள் மாறிவிட்டது. அதே ஒரு அடிக்கலைன்னா கூட அடிக்கிற மாதிரி பதில் சொல்லி ஆகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.